आचार्याः म्यूट् मध्ये वर्तन्ते भवन्तः। वीडियो आवश्यकं वा? श्रीमतां सौकर्यानुगुणं कर्तुं शक्यते। यदि न तथा न शक्यते चेदपि चिन्ता नास्ति। तथा न तत्र कियत् तत्र स्पेस् भवति, अधिकं भवति इति क्वचित् उक्तमासीत् केनचित्। न न तथा न, अस्माकं सविधे स्पेस् वर्तते। भवद्भिः वीडियो द्वारा अपि उपन्यासः कर्तुं शक्यते। श्रीमतां सौकर्यानुगुणं कर्तुं शक्यते। निमेषमेकं पुस्तकं स्वीकरोमि। पुस्तकं स्वीकृत्य आरम्भं करोमि। आचार्यः सम्पूर्णं द्राविडभाषायां कर्तुं शक्यते। द्राविडभाषायामेव बहिस्तात् वक्तव्यं। एवम् एवं बहिस्तात् सर्वे जनाः समागताः सन्ति। एवं क्रियापद्धतिः। ஒரு நிமிஷம், இந்த புஸ்தகம் சரியா கிடைக்க மாட்டேங்கிறது. सर्वेषाम् अड्मिट् मया एव देयमिति वा? न न आचार्याः, दासेन दीयते। भव्य दीयते खलु? नित्यं यदीयपादाब्जमनुगच्छति मे मनः राजगोपालपर्यन्तं वन्दे स्वत्पितरं गुरुं कौण्डिन्यवंशकलशोधरि पूर्णचन्द्रं कृष्णार्यसूरितनयं रघुवीरभक्तं श्रीराजगोपगुरुवर्य कृपात्तबोधं श्रीवीरराघवगुरुं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। நம சபாயை. ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் பாதுகா சகஸ்ரத்தை அனுபவிக்கிறதுன்றது. இந்த பாதுகா சகஸ்ரம் என்ற கிரந்தமே ஒரு ராத்திரின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு யாமத்துல 3 மணி நேரத்திற்குள்ளாக சுவாமி தேசிகனால நமக்கு அனுகிரகிக்கப்பட்டது. நாம புஸ்தகம் பார்த்து சேவிக்கிறதுக்கே 5 மணி நேரம் வேணும். ரங்கநாதன் சன்னதியில நியமனம் வாங்கிட்டு அங்கேருந்து திருமாளிகைக்கு எழுந்தருளுவதற்குள்ளாகவே சுவாமிக்கு இன்னென்ன விஷயங்கள் இப்படிலாம் சொல்லணும் அப்படின்றது வரச்சே முடிவாயிருக்கணும். 1000 ஸ்லோகத்தை எழுதுறது பெருசு இல்லை, அதுக்கு 1000 விஷயங்கள் கிடைக்கணும், ஐடியா. இந்த 1000 ஐடியாவா கிடைச்சு அதை எல்லாத்தையும் பட்டோலை பண்ணி ரொம்ப பெரிய காரியம். அது சுவாமி தேசிகனால மட்டும்தான் செய்ய முடியும். இதுக்குள்ள பிரஸ்தாவனைகள்லாம் முன்னாடியே ஆகியிருக்கும் அப்படின்றபடியினால சங்கதிக்காக சின்னதா ஒரு பிரஸ்தாவனை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர. பாதுகா சகஸ்ரத்துல 32 பத்ததியில முதல் பத்ததி பிரஸ்தாவ பத்ததி,
இதுல பிரதிஜை பண்றாரு சுவாமி, இந்த பாதுகா சகசிரத்தை நான் பண்ண போறேன், 1000ன்னு நான் சொல்லிவிட்டேன். ஆனா பாதுகையே நீதான் உட்கார்ந்து எழுத போற, நீதான் என் மனசுலையும் வாக்குலையும் கையிலையும் வந்து நீதான் எழுத போறேன்னு பிரஸ்தாப பద్ధதியில சாதித்து, அதற்கு பிறகு சமாக்கியா பద్ధதியில இந்த பாதுகா யாரு அப்படின்னா அது சாட்சாத் ஷட்டாரி தான், நம்மாழ்வார் தான் அப்படின்னு. ஏன்னா ஷட்டாரி சாதித்த போது அந்த சமயத்தில் தானே சன்னதியில பெருமாள் நியமனம் இந்த மாதிரி 1000 பாசுரங்களை எழுதும்படியாக. பெருமாள் நியமனம்னா பாகவதர் மூலமா ஒருத்தர் நான் பண்றேன், நான் பண்றேன் பதகமல சகசிரம் நான் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கச்சு நான் பாதுகா சகசிரம் பண்றேன்னு பெருமாள் சன்னதியில விண்ணப்பம் பண்ணிட்டு வந்தது. அதனால இந்த பாதுகைன்றது சாட்சாத் நம்மாழ்வார் தான் அதை சொல்லுவதாக சமாக்கியா பద్ధதி. அப்புறம் பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்லலாம்னு ஆரம்பித்தார். ஆனா அந்த பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்லுவதே ரொம்ப கஷ்டம். நிசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சியாத் சப்தார்ணவி எதி சமேத்யம் அஷீபவித்ரி வக்தா சஹசிரவதனஹா ஸ்வயம் உத்யதச்சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவஹா அப்படின்னு பிரபாவ பద్ధதியில 70 ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகம் இது. இந்த ஆகாசம் பூரா ஒரு பத்திரிகையா ஆகி, இந்த கடல் 7 கடலும் சேர்ந்து மஷியாயி, அந்த 1000 தலை உள்ள ஆதிசேஷன் சொன்னான்னா ஒருவேளை எழுதலாமோ என்னவோ, அது கூட தீர்மானம் இல்லை. லிக்கியேதன் அப்படி பிரபாவ பద్ధதியில பாதுகையுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த பாதுகையுடைய பிரபாவத்தை முதல்ல தெரிவித்தவன் யாருன்னா அதை முன்னாடி பிரஸ்தாப பద్ధதியிலேயே சுவாமி சாதிச்சிருக்கார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜா யதுபஜ்ஞம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹான்னு. ராகவ பாதுகா பிரபாவமானது பரதனாலதான் ஆரம்பித்து வைத்தது. அவன்தான் முதல்ல இந்த பாதுகையில பிரபாவத்தை முன்னாடி தொடங்கி வைத்தவன்னு, திரேதாயுகத்திலேயே தொடங்கி வைத்தவன்னு அத பண்ண அங்க பிரதிஜைய அதுக்கு பிரதிஜைக்கு தகுந்த மாதிரி முதல்ல 4வது சமர்ப்பண பద్ధதி. பரதன் சக்கரவர்த்தி திருமன் காட்டுல எழுந்திருக்கார். பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்து அப்பாவினுடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய தேக வியோகத்தை கேட்டு அவருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் அவனை ராஜ்யபாரம் ஏத்துக்கும்படி வசிஷ்டர் சொல்றச்ச, நான் ராஜ்யபாரம் எல்லாம் ஏத்துக்க போறதில்ல, இந்த அபிஷேக சம்பாரங்கள்லாம் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர போய் நாம ராமனையே கூட்டுன்னு வருவோம் அப்படின்னு கிளம்பி போறச்ச, அங்க ராமனை போய் சேவிக்கிறார் காட்டுல. ராமன் திரும்பி வரல. எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் வசிஷ்டரும் சொல்லி பார்க்கிறார், கேட்கல. அப்பாவுடைய பிரதிஜா, அப்பாவுடைய வாக்கு கொடுத்துருக்க, அந்த வாக்கை நான் காப்பாத்துறேன்னு நான் சொல்றேன், அதனால நான் திரும்பி வர முடியாது அப்படின்னு ராமன் சொல்லி, அதற்கு பதிலா கடைசியில பெருமாளுடைய பாதுகைய பரதன் வாங்கிட்டு வரான். பெருமாளுக்கு பாதுகைகளை சமர்ப்பித்து அந்த பாதுகையில எழப்பண்டு வரான். அந்த சமர்ப்பண பద్ధதி 4வது பద్ధதி. அதற்கு பிறகு அந்த பாதுகாதேவி முதல்ல இங்கேருந்து கிளம்பி போனது பிரஸ்தானம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வருது, அதுதான் பிரதிப்பிரஸ்தானம். அந்த பிரதிப்பிரஸ்தான பద్ధதியை பெருமாள் அங்கேருந்து புறம்பு, அந்த பாதுகாதேவி அங்கேருந்து புறப்பட்டு வரதை பத்தி சொல்றதுதான் இந்த பிரதிப்பிரஸ்தான பద్ధதி. அதுல சுவாமியோட அனுபவம் 20 ஸ்லோகங்கள். அதுல
பிரசஸ்தே ராமபாதாபியாம் பாதுகே பர்யுபாஸ்மஹே ஆண்ட்ரிஷம்ஸ்யம் யயோராசீத் ஆஸ்ரிதேஷ்வனவக்ரஹம். இது முதல் ஸ்லோகம். சுவாமியுடைய ஒரு 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 ரீதியே எப்படின்னா, முதல்ல சின்னதா ஆரம்பிச்சு சின்ன ஸ்லோகத்துல சொல்லி மேல 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 பெரிய ஸ்லோகங்கள்லாம் வரும். பிரபாவ பத்ததியே பார்த்துருப்போம். தயாசதகத்துல ரொம்ப பிரசித்தம் தயாசதகம், யஜிராஜ சப்ததி எல்லாம். ராம பாதாபியாம், ராமனையே அழைச்சிட்டு வரணும்னு ராமன் திருவடியை பிரார்த்தித்தான். திருவடி கிடைக்கல, பாதுகை தான் கிடைச்சது. பாதுகையே ராமன் திருவடியை காட்டிலும் ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படின்னு சாதிக்கிறார். ராம பாதாபியாம், ராமனுடைய 2 திருவடிகள். எவ்வளவு இந்த திருவடிகள் பண்ண காரியங்கள். அந்த திருவடிகள் ஏற்பட்டதே எதற்கு? சரணாகதி தத்துவத்தை சொல்லுவதற்காக தானே. அந்த திருவடிகளை காட்டிலும் மிகவும் பெருமை வாய்ந்தது, மிகவும் குணவத்தானது, அதிக குணம் வாய்ந்தது பாதுகைகள். அப்படிப்பட்ட பாதுகைகளை வணங்குகிறேன். ராம பாதாபியாம் பாதுகே பிரசஸ்தே பாதுகே, அதை காட்டிலும் பிரசஸ்தமான மிகவும் பெருமை வாய்ந்ததான பாதுகைகளை நான் வணங்குகிறேன். பர்யுபாஸ்மஹே அப்படின்னு. பர்யுபாஸ்மஹே அப்படின்னா, உபாஸ்மஹேனா உபாசனம் பண்றோம். பர்யுபாஸ்மஹேனா நிரந்தரம் அதையே உபாசனம் பண்றோம். திருவடி வேண்டாம் எங்களுக்கு. அந்த திருவடிக்கு கீழே இருக்கிற பாதுகைகளே போரும். அந்த பாதுகைகள் ராமனுடைய திருவடிகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவைகள். ஏன்னா ராமனுடைய திருவடிகள் இருக்க, பரதன் போய் மறுபடியும் பிரார்த்தித்தான். பிரார்த்தித்தது பரதன் மாத்திரம் இல்ல, அவன் மாத்திரமா போனான். பரதன் மாத்திரமா போலே, அவன் கூட நாட்டு ஜனங்கள் எல்லாரும் போயிருக்கா. எல்லா மந்திரிகளும் போயிருக்கா. தாயார்கள் 3 பேரும் போயிருக்கா. எல்லா ஜனங்களும் போயிருக்கு. இவ்வளவு ஜனங்களும் போய் பிரார்த்திக்கிறச்ச, ஆனா அந்த திருவடிகள் திரும்பி வர மறுத்து விட்டன. ராமன் திரும்பி வரத்துக்கு அவைகள் 2ம் வர மறுத்து விட்டன. ராமன் வரமாட்டேன்னு சாதிச்சிட்டார். ஆனா இந்த ஜனங்கள்கிட்ட இருக்கின்ற கருணையினால 2 பாதுகைகளும் திரும்பி வந்தது. அதனால ஆஸ்ரிதேஷு, தன்னை அடைந்தவர்கள் விஷயத்தில் அனவக்கிரகம், அவக்கிரகம் அப்படின்னா தடை, அனவக்கிரகம்னா தடையில்லாததான, ஒரு காலத்திலும் தடையில்லாததான, அப்படிப்பட்டதான ஆண்ட்ரிசம்சியம் கருணை. அந்த கருணை எந்த பாதுகைகளுக்கு இருந்தது? யயோஹோ பாதுகையோஹோ ஆசீத்து, எந்த பாதுகைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு கருணை. ராமனுடைய திருவடிகள் திரும்பி வர மறுத்தன. இத்தனை ஜனங்கள் வந்து கூப்பிடுறாளே, அதனால நாம மறுபடியும் நிச்சயமா இந்த ஜனங்களுக்கு இடத்துல கருணையை காண்பிக்கணும் அப்படின்னு இந்த கருணையை காண்பித்து திரும்பி வந்ததான அந்த 2 பாதுகைகள் இருக்க, அந்த பாதுகைகளையே உபாசனம் செய்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். ஏன்னா ஜனங்களுடைய சோகம் அவ வந்து கேட்கிறா. பரதன் கேட்கறச்ச அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த கட்டமே ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அயோத்தியா காண்டத்துல
100வது சர்க்கம் கட்சி சர்க்கம், 101வது சர்க்கம் தான் பரதன் ராமனுக்கு தசரதனுடைய நிதனத்தை சொல்றது. அதுக்கப்புறம் 102ல இருந்து ஆரம்பிச்சு பாதுகா பிரதானம்ன்றது பின்னாடி 112லயோ என்னவோ, அது நடுவில் 5 சர்க்கங்கள், 102க்கு அப்புறம் 10, அந்த ஒரு 10 சர்க்கம் கிட்டத்தட்ட பரதன் பிரார்த்திக்கிறதும், மாட்டேன்னு சொல்றச்ச பரதன் பிராயோபவேசம் இருக்கிறதும், இல்ல அப்பா வார்த்தையை நான் காப்பாத்துறேன், நீ போ, நான் காட்டுல இருக்க, நீ போய் நாட்டுல ராஜ்யம் பண்ணுன்னு சொல்றதும், இவ்வளவு என்னென்னலாம் பேசி பார்க்கிறான் பரதன். பரதன் தனக்கு மாத்திரம் பேசல, அத்தனை அயோத்தியாவாசிகள் எல்லா ஜனங்களுக்குமா சேர்ந்து பேசுறான். இவ்வளவு பேரு பிரார்த்திச்ச போது கூட திரும்பி வரமாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று தோல்வி அந்த ராமனுடைய திருவடிகள் ரெண்டும் அங்கே அப்படி திரும்பி வரமாட்டேன்னு அந்த பாதுகைகள் அங்க நிக்கிறச்ச, பாதுகாதேவி அந்த திருவடிகள் அங்கேயே நிக்கிறச்ச, பாதுகாதேவி நான் போறேன்னு கிளம்பி விட்டான். பெருமாள் போன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டாவும். அதனால ராமனுடைய திருவடிகளை காட்டிலும் அந்த பாதுகாதேவிக்கு ஜனங்களிடத்துல கருணை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்றபடியினாலேயே அந்த பாதுகாதேவிகளை உபாசனம் பண்றோம், பாதுகாதேவியை உபாசனம் பண்றோம். பாதுகைகளை காட்டிலும் அந்த திருவடிகளை காட்டிலும் ராமனுடைய பாதங்களை காட்டிலும் பாதுகாதேவிக்கு பெருமை அதிகம் அப்படின்றது இந்த முதல் ஸ்லோகத்துல. பிரசஸ்தே ராமபாதாபியாம் பாதுகே பர்யுபாஸ்மஹே ஆண்ட்ரிசம்ஸ்யம் யயோராசீதே ஆஸ்ரிதேஷ்வனவக்ரஹம் பிருஷாதுர சகோதர பிரணய கண்டனஸ்வைரினா பதேன கிமனேன மே வனமிகாவனாதிச்சதா இதீவ பரிகாய தன்னிவவ்ருதே ஸ்வயம் யத் புரா பதத்ரமிதமாத்ரியே தித ஜகத்ரயம் ரங்கினஹ. இந்த பாதுக ரங்கநாத பாதுகா சகஸ்திரம். அதனால ரங்கநாதனுடைய பாதுகை தான். ரங்கநாதன் தான் ராமன், ராமன் தான் ரங்கநாதன். அதனால ரங்கினஹா எப்படி பதத்ரயம், பதத்ரம், அந்த ரங்கநாதனுடைய பதத்திரம் இது. பதத்திரம் அப்படின்னா பாதுகா, பதத்தை பதம் திராயத்தை இது பதத்திரம், பதே திராயத்தை இது பதத்திரம், எடுத்து சேர்த்து ஒன்னாக சொல்லலாம். திருவடிகளை காப்பாற்றுறது பதத்திரம்னு பாதுகை. இந்த பதத்திரமானது முன்னாடி என்ன பண்ணிச்சுன்னா, பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா, சகோதரன், சகோதரன் இல்ல, பிராத்தரம், பிராத்தாதா யாரு, பரதன். ஆனா சகோதரன் போலதா அவள்லாம் இருந்தா. அவன் எப்படிப்பட்டவன், பிருஷம் ஆதுராக, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். பரதனுடைய பிறவியே கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த பிறவி போடுறது. பண்ணாத தப்புக்கெல்லாம் தப்பு அவனே எல்லாத்தையும் அனுபவிச்சான். அவனுக்காக அவ அம்மா கேட்டா ராஜ்யம் வேணும்னு, ஆனா ஜனங்களுக்கெல்லாம் பரதன் மேல கோபம், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஆனா கடைசியில அவனை நானேதான் ஆயிடுகன்னு சத்ருக்னன் அப்பயே சொல்றா. இவ்வளவு காரியம் நடந்து எதனால தெரியுமா, இந்த பரதன் ஒருத்த நான் பிறந்தபடியினாலதான். நான் ஒருவேளை பிறக்காமையே இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டங்கள்லாம் வந்திருக்காதே அப்படின்னு. அப்படிப்பட்டவன் அந்த பரதன். பிருஷம் ஆதுராக, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், ரொம்ப தீனனா இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனான பிருஷாதுரனான சகோதரன்
அந்த சகோதரனுடைய பிரணய கண்டன ஸ்வைரினா, அவனுடைய பிரணயம், அவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லலாம். பிரணயன்ற சப்தத்துக்கே பிரார்த்தித்தல் அர்த்தம். பிரணய சப்தத்துக்கு பிரார்த்தித்தல் யாச்ஞான்னு ஒரு அர்த்தம் உண்டு. விஸ்ரம்பயாச்ஞா பிரேமானஹா பிரணயாக அப்படின்னு அமரகோஷத்தை எடுத்து காண்பிச்சிருக்கா. அவனுடைய யாச்சனா, அவனுடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைய கண்டிதம், ஸ்வைரேன கண்டிதம், பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன, பதத்துக்கு விசேஷம் இது. தன் இஷ்டத்துக்கு அவன் எவ்வளவு பிரார்த்திக்கிறான், அது துளி கூட மனசுல வாங்காம, துளி கூட அதை கணிசிக்காம அந்த பிரார்த்தனைய நிராகரணம் பண்ணிருத்து. எது? ராமனுடைய பதம், ராமனுடைய திருவடி. அந்த திருவடி பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன, அந்த பதத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாதுகாதேவி நினைச்சாலாம். அதனால அந்த பதத்தை விட்டுட்டு வந்துட்டாலாம் அப்படின்னு உத்ரேக்ஷா. பதேன கிம் அனேனமே, அப்படிப்பட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்கிறான் பரதன். அந்த பரதனுடைய பிரார்த்தனையை நிராகரித்த இந்த திருவடியினால எனக்கு என்ன வேணும், அந்த திருவடியினால எனக்கு என்ன பிரயோஜனம், அது திருவடி எனக்கு எதுக்கு? ஒருத்தர் கேட்டான்னா அவளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்காதவா, கொடுக்கும்படியா இருக்கிற சக்தி இருக்கிறவா அவருக்கு கொடுக்கறது தானே நியாயம். அப்படி கொடுக்காம, அதுவும் யார? சொந்தம் சகோதரனை, சொந்தம் சகோதரனுக்கு கொடுக்காதவன்லாம் மனுஷனா. அப்படிப்பட்ட திருவடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாதுகாதேவி புறப்பட்டாளாம். அது எப்படி அப்படின்னா, அவனாது இக வனமிச்சதா அப்படின்ற அழகான பதம். அவனாத்து, வனம்னா காடு, அவனம்னா காடு அல்லாதது, அதாவது நாடு. அவனாத்து நாட்டிலிருந்து காட்டை விரும்பியது ராமனுடைய திருவடி. அவனம் அப்படின்ற சப்தத்துக்கு ரக்ஷணம்னு அர்த்தம். அவரக்ஷணேன்னு தாத்து. அவனாத்து ரக்ஷணத்திலிருந்து, ரக்ஷணத்தை உற்றுத்து, அவனாத்து அதை காட்டிலும் வனம் இச்சதா, வனத்தை விரும்புவதான இந்த பதம். இந்த அவனம்ன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஸ்லேஷ. இதுல இருந்தா சுவாமியுடைய இந்த பிரயோகங்கள்ல இருந்தா இங்க அனுபவிக்க வேண்டியது. அவனாத்து அப்படின்றது ஒரு அர்த்தம், காட்டிலிருந்து, நாட்டிலிருந்து, நாட்டை காட்டிலும் காட்டை விரும்புவது அப்படின்னு. நான் வனம்னா காடு, அவனம்னா காடு அல்லாதது, அதாவது நாடு. அந்த நாட்டை காட்டிலும் காட்டை விரும்புகின்ற பதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவனம் அப்படின்னா ரக்ஷணம், ரக்ஷணத்தை காட்டிலும் காட்டை விரும்புகின்றதான படம். அப்படி அவனாது வனம் இக இச்சதா, வனத்தை விரும்புகின்றதான இந்த பதத்தினால கிம் அனேனமே, இந்த பதத்தினால், இந்த திருவடினால எனக்கு என்ன பிரயோஜனம், இதீவ என்ற காரணத்தினாலேயோ, இதான் உத்பிரேக்ஷ. அதனாலதான் இந்த அந்த பதத்தை விட்டுட்டு பாதுகாதேவி இங்க வந்துட்டா. ஏன்னா திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு கிருபா ஜாஸ்தி, அனுகிரகம் ஜாஸ்தின்னு முன் ஸ்லோகம் தான் சாய்ச்சார். இதீவ பரிகாயத்தை, அந்த பதத்தை விட்டு விட்டு நீ வந்தையோ, தன் நிவவிருத்தே ஸ்வயம் யத் புரா இதீவ, அந்த காரணத்தினாலதான் அதை விட்டு விட்டு நீ வந்தனையோ, அப்படிப்பட்டதான பதத்திரம் இதம் ஆத்ரியே, அந்த பதத்தை, அந்த அந்த பாதுகையை நான் வணங்குகின்றேன், ஆத்ரியே. அப்படி ஏன்னா அந்த பதம் எப்படி, திருத ஜகத்ரயம் ரங்கினஹா பதத்திரம், அப்படிப்பட்டதான ரங்கநாதனுடைய அந்த திருவடி இருக்க. என்னன்னா பூர்வம் திருத ஜகத்ரயம்,
பெருமை இல்ல, 3 லோகங்களையும் தரித்து கொண்டிருது. 3 லோகங்களையும் ரட்சணத்தில் தன்னுடைய ரட்சணத்தினால காப்பாற்றுகின்றதான இந்த பதத்திரம் இருக்க, இந்த பதத்திரம் இருக்க, ரங்கநாதனுடைய இந்த திருவடி, இதே நான் ஆசிரியிக்கிறேன். ஏன்னா இதுதான் முன்னாடி ராமனா இருந்த காலத்துல ராமனுடைய திருவடியை விட்டுட்டு மறுபடியும் இங்க நாட்டுக்கு திரும்பி வந்த பதத்திரம் இது. அப்படிப்பட்டதான ரங்கநாதனுடைய திருவடி அப்படின்னு உத்ரேக்ஷா, நல்ல உத்ரேக்ஷா அலங்காரம். பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன கிமனேன மே வனமிகாவனாதிச்சதா இதீவ பரிகாய தன்னிவவ்ருதே ஸ்வயம் யத் புரா. பெருமாள் போன்னு கூட சொல்லையா, தானே கிளம்பிட்டாலாம் பாதுகாதேவின்னு. குழந்தை கேட்கலாம், அவனுக்கு நாம பண்ண வேணாமான்னு ஸ்வயம் புறப்பட்டாலாம். தாரத பதத்ரமித மாதிரியே திருத ஜகத்ரயம் ரங்கினா தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரதமனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச பரத விமர்தே சத்யசந்தஸ்த்வயாசீத் ரகுபதி பத ரக்ஷே ராஜதானீம் பிரயாந்தியா. ரகுபதி பத ரக்ஷே. பாதுகாசத்துல பலவிதமான சம்போதனைகள் உண்டு பாதுகைகளுக்கு. சில இடத்துல தேவியின் வேற, பதத்திரன் வேற. இந்த மாதிரி இந்த இடத்துல ரகுபதி பத ரக்ஷே, ராகவனுடைய இந்த திருவடிகளே நீங்களே ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. ஏன்னா ராகவன் பெருமாளுக்கு என்ன, இவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னமானா, பரதன் கூட்டா உடனே திரும்பி போயிடக்கூடாதுன்னு என்னமானா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சரணாகதி பண்ணி வச்சிருக்கா. ஆரம்பத்திலேயே தேவதைகள்லாம் சரணாகதி பண்ணிருக்கா. எதுக்கு? இந்த தசவதன விநாசத்துக்கு, ராவணனுடைய சம்ஹாரத்துக்கு. அதுக்காகத்தானே இங்க பெருமாள் இங்க மனுஷனா அவதாரம் பண்ணிருக்கார். அவ பண்ண சரணாகதிக்கு முதல்ல பலனை கொடுக்கணும் மொழியோ, அதை கொடுத்துட்டுதான் இங்க பரத சரணாகதிக்கு பலன் கொடுக்க முடியும். அந்த காரியம் ஆரம்பிச்சாச்சு, காட்டுக்கும் புறப்பட்டாச்சு. அதனால காட்டுக்கு புறப்பட்டபடினால அந்த காரியம் ஆரம்பிச்சிருச்சோம். அங்கேயே எந்த க்ஷணத்துல காட்டுக்கு போன்னு சொல்லி காட்டுக்கு புறப்பட்டாயிருத்தோ அந்த க்ஷணத்திலேயே தசவதன விநாசத்துக்கு தான் பெருமாள் அவதாரத்தின முக்கியமான காரியத்துக்காக பெருமாள் புறப்பட்டாயிருது. அதனால இப்ப நடுவுல பரதன் கூட்டா திரும்பி வர முடியாது. அதனாலதான் தசரதனுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தையை உண்மையாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு காரணம், ஒரு வியாஜம், அதை வச்சுட்டு அந்த திருவடியானது காட்டுக்கு புறப்பட்டு, திருவடிகள் காட்டுக்கு புறப்பட்டபடினால. ஆனா பரதன் கெஞ்சறான். பரதன் கெஞ்சரச்ச என்ன பண்றதுன்னு பார்த்தது, பெருமாளுக்கு சங்கடமான நிலைமை. இப்போ பரதனுக்கும் அனுகிரகிக்கணும், தேவர்களுக்கும் அனுகிரகிக்கணும். அதனால பார்த்தார், தேவர்களுடைய காரியத்தை நான் பார்க்கிறேன், இந்த பரதன் கெஞ்சிரான், அதனால நீ பரதனுக்கு கூட நீ போன்னு பாதுகாதேவியை அனுப்பிச்சு வச்சுட்டாராம். தசவதன விநாசம், தசவதனன் 10 தலைகளை உடையவன் தசவதனன் ராவணன். அவனுடைய விநாசத்தை வாஞ்சதா, அவனுடைய விநாசத்தை விரும்புபவைகளான ராமனுடைய பாதுகைகள், எந்த ராமனுடைய தண்டகாரண்ய யாத்ரா, தண்டகாரண்யத்தை குறித்து உள்ள ஒரு யாத்திரை இருக்கு. அந்த யாத்திரையானது
தசரதம் அனகோக்திம் சக்கரே. தசரதன குற்றமற்ற, அனகன்னா அகன்னா பாபம், அனகன்னா பாபம் இல்லாதது, குற்றமற்றது, குற்றமற்றவைகளான அந்த உக்தியை, அவனுடைய வார்த்தையை குற்றமற்றதாக சக்கரை செய்தது. இது தசரதனுடைய பெருமாளுடைய தண்டகாரண்ய யாத்திரா. அப்ப என்னாச்சுன்னா, சச்சபரத விமர்தே சத்யசந்தஸ்துவயா ஆசீத். ராமன் ஏற்கனவே வராக அவதாரத்திலே சொல்லிருக்கா, என்கிட்ட யாராவது சரணாகதி பண்ணான்னா அவளை காப்பாத்துவேன்னு. பின்னாடி இங்கேயும் சொல்ல போறான், மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சனான்னு. இப்ப இவன் சத்தியசந்தனா எப்படி யாருது? ராமன் தசரதன சத்தியசந்தனா ஆக்கிட்டான். ராமனை சத்தியசந்தனா ஆக்கினது யாருன்னா அது பாதுகாதேவி தான். சச்ச அந்த ராமனே பரத விமர்தே, அந்த பரதனால உண்டான விமர்தம், விமர்தம்னா ஸ்ட்ரெஸ், இந்த பரதனால உண்டான நிர்பந்தம். பரதன் வந்து காலை பிடிச்சிட்டு இருக்கான், நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிடுறான். அந்த பரதனால உண்டான ஒரு நிர்பந்தத்துல என்ன பண்ணான்னா, துவயா சத்தியசந்தா ஆசீத், ஏ பாதுகாதேவியே, உன்னாலதான் அந்த ராமனுக்கு சத்தியசந்தத்துவம், உன்னாலதான் ராமன் சரணாகதி அடைந்தவர்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுக்கு அன்னைக்கு பரதனை கைவிட்டானேன்னு யாராவது கேட்பாளே, அதுக்குதான் சுவாமி சாய்க்கிறார், உன்னாலதான் அதுக்கு ராமன் சத்தியசந்தனானான் அப்படின்னு. நீ ராஜதானியின் பிரயாந்தியா துவயா, நீ ராஜதானிக்கு மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வரேன்னு புறப்பட்டையே, நீ உன்னுடைய இந்த யாத்திரை இருக்க, இந்த யாத்திரை தான் ராமனை சத்தியசந்தனாக்கித்து. ராமனுடைய தண்டகாரண்ய யாத்திரை தசரதன சத்தியசந்தனாக்கித்து. உன்னுடைய ராஜதானிக்கு உண்டான திரும்புகால் பிரதிப்பிரஸ்தானம் அது ராமன சத்தியசந்தனாக்கித்து அப்படின்னு இந்த ஸ்லோகம். தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரதமனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சசபரத விமர்தே சத்யசந்தஸ்த்வயாசீத் ரகுபதி பத ரக்ஷே ராஜதானீம் பிரயாந்தியா. அப்படி ராமனை விட்டு பிரிஞ்சு வரச்ச பாதுகைக்கு கஷ்டமா இருக்காதா? இவ்வளவு ஒரு தேவி தானே, பர்த்தாவை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னா அந்த காலத்துல எல்லா ஸ்திரீகளுக்கும் கஷ்டம் தானே, இந்த காலத்துலயும் கஷ்டம்தான். இந்த காலத்துல கொஞ்சம் சகஜமா இருக்கா, கல்யாணம் அவா இங்க இருக்கா, பர்த்தாக்கெல்லாம் எங்கேயோ விதேசத்துல எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்கா. இப்ப கஷ்டமா இருக்காதா பாதுகாதேவிக்கு? அப்படின்னா அந்த பாதுகாதேவி கஷ்டம்தான். ஆனா சீதையை காட்டில் இந்த பாதுகாதேவிக்கு ஒரு பெருமை உண்டு. சீதை சொன்னதை கேட்கல, பாதுகாதேவி சொன்னதை கேட்டா. இப்ப ரெண்டு பேர்ல பர்திரு பாரதந்திரியம், பர்த்தாவினிடம் சொல்லத அப்படியே கேட்கறது அப்படின்ற குணம் யாருக்கிட்டனா அது பாதுகாதேவி கிட்டதான். பெருமாள் புறப்படுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பட்டாபிஷேகத்தை இன்னைக்கு கார்த்தால தசரதன் கூப்பிட்டு அனுப்புறான். அப்போ சுமந்திரன் வந்து நிக்கிறார், ராமன் புறப்படுறத சாய்க்கிறார் சீதாயிட்ட, பத்தியா அங்க யாரெல்லாம் இருக்கா பத்தியா, அங்க இருக்கிறவா வசிஷ்டர், எங்க தோப்பனார் தசரத சக்கரவர்த்தி, எல்லாம் பெரிய மனுஷாலா இருக்கா, அதனாலதான் அங்க இருக்கிறவாள்ல மந்திரியே என்னை வந்து கூட்டிட்டு போக வந்திருக்கா, நான் போயிட்டுறேன்னு ராமன் புறப்படுறார். அப்பா கூப்பிட்டு போறாருன்னு நேரம் அங்க போனா தகப்பனார் நியமிக்கிறார், தசரத சக்கரவர்த்தி நியமிக்கிறார், உனக்கு ராஜ்யம் இல்லப்பா, நீ வந்து காட்டுக்கு போக வேண்டியதுன்னு. அதை கேட்டுட்டு
நேர கௌசல்யிட்ட போய், அம்மா நான் எங்க அப்பாவுடைய நியமனம் இது, நான் கிளம்ப போறேன், நீ அப்பா சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு அப்பாவுக்கு எல்லா உபதேசம், அம்மாவுக்கு எல்லா உபதேசமும் பண்ணி அப்பாவை விட்டுட்டு வரக்கூடாது, நான் வரேங்கிறா கௌசல்யா கூட, நீ வரக்கூடாது, அப்பா கூட தான் இருக்கணும்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா சீதையிட்ட நான் போயிட்டுறேன்னு சொல்றதுக்கு வர சீதாதேவி இருக்கால காட்டுக்கா, அப்புறம் சரி நானும் புறப்படுறேன் அப்படின்னு புறப்பட்டா. ஒரு 2 சர்க்கம் அந்த இடத்துல அயோத்தியா காண்டத்துல கிட்டத்தட்ட 25, 24, 25 சர்க்கம் இருக்கும். 24வது சர்க்கம் 25வது சர்க்கமா இருக்கும். நானும் காட்டுக்கு புறப்படுறேன்னு புறப்பட்ட போது காட்டுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் சொல்ற. அதோ துக்கதரம் வனம், அதோ துக்கதரம் வனம், நிறைய ஸ்லோகங்கள் வரும். காட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு மிருகங்கள்லாம் இருக்கும், அந்த மிருகங்கள்லாம் இருக்கிறச்ச காப்பாத்துறது கஷ்டம் தெரியுமா. அது மாத்திரம் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ற, அங்க 3 வேளையும் தலைக்கு குளிக்கணும் தெரியுமான்ற. எனக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லைங்கிறா. ஸ்திரீகளுக்கு தலை குளிக்கிறதுனால கஷ்டமா இருக்கும் போடுறது இருக்கலாம் மொழியோ. ஏன்னா 14 வருஷம் உத்தரதேசத்துல இருக்கிறவாளுக்கு எப்ப பார்த்தாலும் குளிரும் இதுவா இருக்கச்சே எப்படி தலை குளிச்சுட்டு இருப்பா. தலைக்கு நித்தியப்படி இல்ல, ஸ்திரீகள் நித்தியப்படியே தலைக்கு குளிக்கவும் கூடாது, சாஸ்திர தர்மசாஸ்திரம். அதனால இந்த எவ்வளவோ சொல்லி பாக்குறார். கடைசியில சீதை சொல்றா, இவ்வளவு பயமா உங்களுக்கு, உங்களால அந்த புலியும் சிங்கத்தெல்லாம் எடுத்து யுத்தம் பண்ண தெரியாதா, அவைகள்லாம் உங்களுக்கு அடிக்க தெரியாதா, நீ என்ன புருஷனா இல்ல வேற ஏதாவது 3வது பாலியத்தவனா, எங்க அப்பா அவனை அப்படித்தான் நினைச்சுப்ப அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிடுறா. கிந்த்வா மன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ரொம்ப கடுமையான வார்த்தை. இப்படி சண்டை போட்டுன்னு புறப்படுறான், நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், நாயோத்தியா தம்பினாயோத்தியா சாயோத்தியா எத்திர ராகவா. சீதைக்கு ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தின்னு நாம தமிழ்ல சொல்லுவோம் மொழியோ. இதே விஷயத்த பரதன் சொல்வதாக பிரதிமா நாடகத்துல இருக்கு. ராமன் இல்லாத அயோத்தி அயோத்தியே இல்ல, ராமன் எங்க இருக்கானோ அதான் அயோத்தி அப்படின்னு. அந்த மாதிரி எண்ணம் சீதைக்கு இருந்தது. ஆனா அழகான தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றா. இங்க பாரு, உனக்கிட்ட கையை பிடிச்சு கொடுத்துருக்காரு எங்க அப்பா, உனக்கு கஷ்டம் வந்தா அது எனக்கும் கஷ்டம்தான், உனக்கு என்னென்னலாம் நியமனங்கள் இருக்கோ உங்க அப்பா சொல்றாரோ அதெல்லாம் என்னாலையும் அனுசரிக்கப்பட வேண்டியதுதான், இதான் தர்மசாஸ்திரம், நீ நானும் சேர்ந்துதான் இருக்கணும், இப்படிதானே இருக்க சொல்லிருக்கா, நாம சேர்ந்துதானே தர்மத்தை சரிக்கணும், 2 பேருமா சேர்ந்துதானே தர்மாச்சரணம் பண்ணணும் தானே, அப்படித்தானே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தானே பண்ணி கொடுத்துருக்கா, நான் உன்னை விட்டுட்டு தனியா இருக்கலாம் முடியாது, உன் கூட தான் நான் இருந்தாகணும், உனக்கு கஷ்டம் இருந்தா எனக்கும் கஷ்டம் தான், நான் உன் கூட சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிதான் சொல்றா முதல்லலாம். ஆனா ராமன் மறுபடியும் சொல்றச்ச கடைசியில இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொடுறான். அப்புறம் ராமன் சரி புறப்படலாமான்னு விட்டுட்டேன். இதுக்கு பதில் தான் 14,000 ராட்சசால ஒரே ராமனா இருந்து ஒத்தனா இருந்து இது பண்றார், எல்லாரையும் கொல்றார். 14,000 பேரோட யுத்தம் பண்ணி ஒரே சமயத்துல யுத்தம் பண்றது. அப்ப ராமன் கிட்ட ஓடி வந்து சீதை கட்டிக்கிறாளாம். யுத்தம் முடிஞ்ச உடனே அவளுக்கும் தெரியுது நாம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாதுன்னு. என்ன பண்றது, வார்த்தைகளை விட்டுட்டா அப்புறம் திருப்பி பశ్చాத்தாபம் தான் நான் படணும். எல்லாம் அவள்லாம் நடித்து காண்பிக்கிறா. பிராட்டி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. பெருமாளும் பிராட்டி எல்லாருமே இங்க வந்து 2 பேருமே இங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கா. மனுஷால போல நடித்து நமக்கு நல்வழி காண்பிப்பதற்காக வந்திருக்கா 2 பேரும். இருந்த இடத்துல ராமனுக்கு
ராவண சம்மாரம் பண்ண முடியாதான்னா எதுக்காக கஷ்டப்பட்டு நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்காய் ஆழ்வார் சாய்கிறார். எதுக்கோசரம் வந்திருக்காருன்னா இதெல்லாம் நாடகமா நடித்து காண்பிக்கிறான். ஆனா அத கவி உத்பிரேட்சியா சொல்றார், சீதைக்கு இருக்கிற பாரதந்திரியம் இருக்க அந்த காட்டுல உன்னுடைய பாரதந்திரியம் அதிகம் அப்படின்னு பாதுகாதேவிட்ட சொல்றார். அபியுபேத வினிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்யசேத பவதி மகீயசா பாரதந்திர விபவே மைதிலீ. அபியுபேத வினிவிருத்தி சாகசா ரங்கபதி ரத்ன பாதுகே, ரங்கநாதனுடைய இந்த ரத்ன பாதுகையே அபியுபேத வினிவிருத்தி சாகசா, அபியுபேதம் அங்கீகரிச்சு கொண்டு திரும்பி வருது அப்படின்ற ஒரு சாகசம். பர்த்தாவை பிரிஞ்சு பர்த்தா என்ன சொன்னாலும் கேட்கணும், நீ திரும்பி போன்னு சொன்னா உடனே திரும்பி வந்துட்டியே நீ, அப்படி அந்த சாகசத்தை பண்றியே நீ, அந்த சாகசத்தினால திரும்பி வருதல் அப்படின்ற, காட்டை விட்டுட்டு மறுபடியும் ராஜதானிக்கு திரும்பி வருதல் அப்படின்ற அந்த சாகசத்தினால, இந்த சாகசம்ன்றனால எதனாலன்னா பிராட்டி பெருமாளை பிரிந்து துணையா இருக்கின்ற சாகசம். அதனால நீ பவதி மகீயசா பாரதந்திரேர விபவேன, மிகவும் பெரியதான மிகவும் வலியதான பாரதந்திரியம் அவனுக்கே பகவானுக்கே பர்த்தாவுக்கே உரியவள் அப்படின்றத காண்பித்து, மகீயசான இந்த பெரிய இந்த பாரதந்திரியத்தினால நீ மைதிலி அத்தியசேத்த, அந்த பாரதந்திரியத்துல மைதிலிய காட்டிலும் நீ மேலானவளாக ஆகிவிட்டாய், சிறந்தவளாக ஆகிவிட்டாய் அப்படின்ற அழகான பதம். இந்த இடத்துல மைதிலின்னு, இந்த இடத்துல சீதாதேவிலாம் சொல்லல, மைதிலினா மிथिलादेशத்தினுடைய ராஜாவுடைய குமாரத்தி தானே மைதிலி. அதுக்குதான் அந்த ஸ்லோகம் சொன்னது. எங்க அப்பா உன்னை என்ன நினைச்சுப்பார் அப்படின்னு தன்னுடைய அப்பாவுடைய பெருமையை அப்பா தப்பா நினைச்சுன்ற போறாளேன்னு சொல்லிதானே சீதா காட்டுக்கு புறப்பட்டா. அதனால சுவாமி இந்த இடத்துல மைதிலின்ற பதத்தை சேர்க்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான பதம் இது. அதனால பெருமாள் சொன்னதை கேட்கறது, அதாவது பர்த்தா சொன்னதை கேட்கறது அப்படின்னு பார்த்தா சீதா தேவியை காட்டிலும் பாதுகா தேவியுடைய பெருமை ரொம்ப அதிகம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அபியுபேத வினிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்யசேத பவதி மகீயசா பாரதந்திர விபவேன மைதிலீ. அவ்யாஹதாம் ரகுபதேர் வகதः பிரதிஜ்ஞாம் அம்சாதிரோஹணரசே விஹதே தரண்யா பிராதான்நிவ்ருத்ய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பர்ஷம் பதேன விகத வியவதான கேதம். பெருமாளுக்கு ஒரு பிராட்டி கூடையே புறப்பட்டு வந்துட்டா, சீதா பிராட்டி. ஆனா அந்த பூமி பிராட்டி இருக்காளே, ராஜாக்களுக்கு பூமி அப்படின்றது அவளும் ஒரு பிராட்டி மாதிரிதான் ராஜாக்களுக்கு, அவளும் ஒரு மகிழ்ச்சி மாதிரிதான். அந்த பூமியை காப்பாத்துறதும் அவள் கர்த்தவியம். அதனால பூமியும் ஒரு மகிழ்ச்சி மாதிரி அப்படின்னு. அதனாலதான் காளிதாசன் பின்ன ஒரு இடத்துல சொல்றான், இந்த பூமியை ராமன் ஏத்துக்காம பரதன் ஏத்துண்டான்னா அந்த பரதனுக்கு தனக்கு பாப்பம் வந்துடுமோ, தனக்கு பரிவேத்த ஆயிடுவேனோ அப்படின்ற பரதன் பயப்படான்னு காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றான். அதனால பூமியும் ஒரு பிராட்டின்ற கணக்கு. இந்த பூமி பிராட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாளா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாளா. ராமன் தன் தோல்ல தன்னை சுமக்க போறான் அப்படின்னு, அதாவது ராஜ்யபாரம் பண்ண போறான், இந்த பூமியை பரிக்க போறான். பூமியை பரிக்கிறதுனா பூமியை ராஜசாசனம் பண்ண போறான்னு. இப்ப ராமனுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்து போ, பாக்கி பிராட்டி இல்ல சீதா பிராட்டி கூட பக்கத்துலதான் இருப்பா.
நாம தோல்லையே ஏறி உட்கார்ந்துக்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாளாம் பூமி பிராட்டி. ஆனா நடுவுல நடந்த காரியங்கள்லாம் பூமி பிராட்டிக்கு அந்த ஒரு ராமனுடைய ஸ்பர்ஷம் கிடைக்காம போயிடுத்து. அப்போ அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா பூமி பிராட்டி. என்ன ராமன் தான் மரிப்பான் சொன்னா பரதனும் மாட்டேங்கிறான், ராமனும் மரிக்க மாட்டேங்கிறான்னு கஷ்டப்பட்டு இருக்கச்ச இந்த பாதுகாதேவி என்ன பண்ணாலும் திரும்பி வரா. இவ திரும்பி வரதுன்னு முடிவெடுத்தபடினால அந்த பூமி பிராட்டிக்கு ராமனுடைய பதஸ்பர்ஷம் கிடைக்கிறதோ இல்லையோ, அவனுடைய அம்சஸ்பர்ஷம் கிடைக்காட்டா, அது கிடைக்காட்டா கூட அந்த பூமி பிராட்டிக்கு ராமனுடைய பதஸ்பர்ஷம் கிடைக்கும்படி பண்ணாலும் இல்லையோ. ஏன்னா ராமன் திரும்பி எழுட்டாருன்னா, இந்த பாதுகா திரும்பி எழுட்டான்னா ராமன் வெறுங்கால திருவடியோடு தானே இது கேள்வி ஆகணும். தண்டகாரண்யத்துல பாக்கி இல்ல அந்த பதஸ்பர்ஷம் கிடைக்கும்படி இந்த பாதுகா தேவி தான் பண்ணா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மணிபாதரக்ஷே மணிபாதரக்ஷே மணிபாதுகியே அவ்யாகதாம் ரகுபதே அவ்யாகதாம் பிரதிஜ்ஞாம் அவ்யாகதாம் மறுக்க முடியாததான ஒரு காலம் விட முடியாததான பிரதிஜ்ஞா ராமனுடைய பிரதிஜ்ஞா. அப்படி ஒரு பிரதிஜையை வகதா அந்த பிரதிஜையை வகித்துக் கொண்டிருக்கிறான், பிடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பிரதிஜையை பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறான் ராமன். ராமனுடைய அந்த ராமனுடைய ரகுபதேகே அம்சாதிரோகர ரசே. அம்சம்னா தோல், தோல் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கணும். அம்ச அதிரோகணத்தில் உள்ள ரசம், அவன் தோளில் ஏறி இருக்க போறோம் அப்படின்ற அந்த இச்சையில தரண்யா விகதே, இந்த பூமி ரசமானது இந்த பூமிக்கு விகதமாயிடுத்து, தடைப்பட்டு போயிடுத்து. அதுக்கு தடை வந்துருத்து. ராமனுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துக்க போறோம் ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த பூமி பிராட்டிக்கு அந்த சந்தோஷமானது தடைப்பட்ட பொழுது, ஏ பாதுகையே நீ பவதி, அந்த பூமி பிராட்டிக்கு விகத வியவதான கேதம், விகத வியவதானேன அந்த பெருமாளை விட்டு பிரிந்ததாலே உண்டான அந்த கேதத்தை, அந்த துக்கத்தை நீ அவனுடைய பாதஸ்பர்சம் பண்ணி வைத்து அந்த விகத வியவதான கேதம், அந்த துக்கமானது பகவானுடைய பாதஸ்பர்சத்தினால நீ போக்கி வைத்தாய். பிராதான்யவிருத்திய பவதி, நீ திரும்பி வந்தபடினால மணிபாதரக்ஷே ஸ்பர்ஷம் பதேன ஸ்பர்ஷம் பிராதாத், அவனுடைய ராமனுடைய பதத்தினால அவளுக்கு ஒரு ஸ்பர்சத்தை நீ உண்டாக்கி கொடுத்தாய். எவ்வளவு பெரிய பாதுகாதேவின்ற, அதாவது சபத்னிகளா இருக்கிறவா. இப்ப பெருமாளுக்கு 3 பிராட்டிகள், ஒண்ணு பாதுகாதேவி, இன்னொருத்தி சீதா, இன்னொருத்தி தரணி பூமி. இதுல சீதை பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு கூடவே போயிட்டான். தரணியால போக முடியாது பூமியினால. ஆனா அவ கஷ்டப்பட்டு இருக்கா. பாதுகாதேவி தன்னுடைய பெருமாளுக்கிட்ட இருக்கிற பாரதந்திரத்தை காண்பிச்சு கொண்டு திரும்பி அதனால தான் கஷ்டப்பட்டு இருந்தா கூட தன்னுடைய சபத்னியான தரணிக்கு, பூமிக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. நீ பெருமாளுடைய தோல்ல ஏறாட்டா போற, அவனுடைய பதஸ்பர்சமாவது உனக்கு கிடைச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவனுடைய திருவடி ஸ்பர்சம். ஏன்னா திருவடியிலான்னு பூமியில நடந்துதானே போயாகணும். அந்த திருவடி ஸ்பர்சம் கிடைக்கட்டும் பண்ணி கொடுத்தாளாம். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கருணை உள்ளவள் பாதுகாதேவி.
அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அவ்யாகதாம் ரகுபதேர் வகத பிரதிஜாம் அம்சாதிரோகணரசே விஹதே தரண்யாக பிராதான்னிவிருத்திய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பர்ஷம் பதேன விகத வியவதான கேதம். அதனால பூமி பிராட்டிய துக்கத்தையே போக்கடித்தவள். வஸ்துதா இதுல இருந்து துவனி என்னன்னா, இந்த பூமிக்கே உண்டாருத பூமின்ற சப்தத்துக்கு லட்சணையா நாம லோகத்தில் இருக்கணும்னா, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருடைய துக்கத்தையும் பாதுகாதேவி போக்கடித்தாள் அப்படின்றது பின்னாடி அபிஷேக பద్ధதியில் பின்னாடி வரப்போறது. அதை இங்கேயே சுவாமி சூச்சனை பண்றார். துணிக்கிறதுன்னு சொல்லலாம். மந்திராபிஷேக விரகாத் பஜதா விசுத்திம் சம்ஸ்காரவர்ஜனவசாத் அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னானிநாய பரதோ மணிபாதுகே த்வாம் ராமாஜ்ஞயா விநிஹிதாமிவ ராஜ்யலக்ஷ்மி. பரதன் புறப்பட்டார். பாதுகையை எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கார். ராமனுடைய திருவடிகள் பாதுகைகளை தன் தலையில வச்சுட்டு இருக்கார். அப்பதான் அந்த தலைக்கு ஒரு சுத்தி கிடைச்சுதான். தலைக்கு சுத்தி எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, அபிஷேகத்தினால கிடைக்கணும். தலைக்கு தீர்த்தாமண்டதான தலைக்கு சுத்தி. அதுவும் மந்திராபிஷேகம், மந்திரங்களை சொல்லி அபிஷேகம் ஸ்நானம் பண்ணணும். அப்படிப்பட்டதான தலைக்கு மந்திரத்தினால ஒரு ஸ்நானம் பண்ணா ஒரு சுத்தி கிடைக்கும். இல்லாட்டா அந்த தலைக்கு வேற ஒரு ரீதியில எப்படி கிடைக்கணும்னா, சுத்தி இல்லாட்டா கூட பார்க்கறதுக்கு அழகாவது இருக்கணும். மொழியோ எப்படி அழகா இருக்கணும்னா, சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். என்ன சம்ஸ்காரம்? எண்ணெய் தடவி நன்றா வாரி அதுல பூச்சூடி அந்த மாதிரிலாம் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாம பரதனுடைய தலைக்கு அவனுடைய திருமுடிக்கு பரதனுடைய தலைக்கு அலங்காரமா மந்திராபிஷேகம் வந்திருந்ததுதானா அந்த திருமுடி அலங்கிருதமா இருக்கும். பரதனுடைய தலையானது அலங்கிருதமா இருக்கும். ஆனா அதை வேணான்னு அவன் சொல்லிட்டான். அதை வேண்டான்னு சொன்னவன் அது மாத்திரம் இல்ல, ராமன் கண்ணால கூட பார்க்கல. குஹன் கேட்க சொல்றான், ராமன் இங்கதான் ஜடைய தரிச்சுட்டாருன்னு. உடனே குஹன் கிட்ட, நீ போய் இந்த ஆலமர மரத்தை பாலை கொண்டு வா, நான் இங்கேயே ஜடைய தரிச்சுக்கிறேன். அங்கேயே ஜடைய தரிச்சுட்டான். ராமனை மாதிரியே தான் நானும் இருப்பேன்னு. அதனால அவன் தலைக்கு அவன் நித்தியப்படி இந்த வருஷங்கள், இந்த 16 வருஷத்துலயோ அவன் தலைக்கும் அலங்காரங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. 14 வருஷம் வேண்டாம், இப்ப முன்னாடி இந்த ஜலையை தரிச்சுட்டபடினால அவன் தலைக்கும் அலங்காரம் இல்லை அப்படின்னு மாத்திரம் எடுத்துட்டா போறோம். அப்படிப்பட்டதான அந்த தலைக்கு இந்த ராஜ்யலட்சுமியே இவன் தலையில வச்சபடினால, இவளுக்கு ராஜ்யலட்சுமியை கொடுத்தபடினால, ராஜ்யலட்சுமியை பாதுகாதேவி பரிக்கிறான். அவனுடைய தலைக்கு நீ அலங்காரத்தை உண்டு பண்ணாய் அப்படின்றது இந்த ஸ்லோகம். மணிபாதுகே இது சம்போதனம். மந்திராபிஷேக விரகாத்து, மந்திரத்தினாலே உண்டான அபிஷேகம். அதாவது அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா மந்திரபூர்வம் தானே புரோக்ஷணம் பண்ணுவா. அது இல்லாதபடியினால மந்திராபிஷேக விரகாத் விசுத்திம் பஜதா, அது இல்லாமையே சுத்தியை தாங்குகின்ற சம்ஸ்கார வர்ஜன வசாத்து, ஒரு தரத்திலும் சம்ஸ்காரங்கள் என்ன தடவி நன்றாக சிக்கெடுத்து வாரி இதெல்லாம் சம்ஸ்காரம் கேசத்துக்கு. இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் ஒண்ணும் இல்லாதபடியினால
அப்படிப்பட்டதுக்கு அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பரதனுடைய அந்த திருமுடிக்கு அபிசம்ஸ்கிருதேன நன்றாக சம்ஸ்காரத்தை செய்வித்ததான அந்த மூர்த்னா அந்த தலையில் அதாவது மந்திராபிஷேகமும் இல்ல சம்ஸ்காரமும் இல்ல. அப்படிப்பட்ட தலைக்கு உன்னோட சேர்க்கையினால இதெல்லாம் கிடைச்சிருத்தோன்ற. நீ ராமாக்ஞையா ராமனுடைய ஆக்ஞையினால வினிகிதாம் தலையில் வைக்கப்பட்டதான ராஜ்யலட்சுமி ராஜ்ய சோபையை நினாய நீ நீதவதி இந்த பாதுகையே நீ பரதனுடைய தலைக்கு ஒரு சோபையை உண்டாக்கின. அந்த தலைக்கு சோபை முன்னாடி எப்படி கிடைச்சது? அபிஷேக ஜலத்தினால நனைஞ்சு மந்திராபிஷேகத்தினால ஒரு விசுத்தி கிடைச்சிருக்கணும். அது இல்லாமையே இருக்கிற அந்த தலை இல்ல சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி எண்ணெய் தடவி தலைவாரி பூ முடிச்சு சிக்கெடுத்து தலைவாரி பூ முடிச்சுலாம் இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத அந்த தலைக்கு நீ ஒரு விசுத்தியை கொடுத்த, நீ ஒரு சம்ஸ்காரத்தை உண்டாக்கின. ஏன்னா நீ ராஜ்யலட்சுமி அவன் தலையில வச்சிருக்க. அப்படினால உன் நீ தலையில ஏறி உட்கார்ந்து அங்க ராஜ்யபாரத்தை கொடுத்தபடினால மூர்த்னா நினாய பரதோ மணிபாதுகே துவாம் மணிபாதுகே ராமாக்ஞையா வினிகிதாமிவ ராஜ்யலட்சுமி ராமனுடைய ஆக்ஞையினால ராஜ்யலட்சுமியை தலையில் வைத்தது போல நீ ஏறி இருந்தபடியினால அந்த தலைக்கு ஒரு அலங்காரமா நீ இருந்தாய் அப்படின்னு இந்த ஸ்லோகம். மந்திராபிஷேக விராப்திம் சம்ஸ்காரவர்ஜனவசாத் அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னானிநாய பரதோ மணிபாதுகே த்வாம் ராமாக்ஞயா வினிகிதாமிவ ராஜ்யலக்ஷ்மீ ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதோ மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதகமலம் சமயேத்யஜந்த்யோः கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிக்ரஹோ வா கிம் வா விதேக துஹிதுः கிருபணாதசாசா. முன்னாடி சீதா பிராட்டியை காட்டிலும் பாதுகைக்கு பாரதந்திரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார். அதனால சீதா பிராட்டியை தாழ்த்தி சொன்னதா நடக்க கூடாது. அவள் சாட்சாத் பிராட்டி இல்லவா, அவளுக்கு தெரியும் ராமனுக்கு தசரதனுடைய கொல்றது தசானனான ராவணனை கொல்றது அப்படின்றது எப்படி நடக்கணும் அவளுக்கு தெரியும். நாம கூட போனாதான் ராவணனுடைய நிகிரகம் நடக்கும் அப்படின்றது அவளுக்கு தெரியும். அதனாலதான் அவ கூட போயிருக்கா. கூட போனவ கடைசியில 14,000 ராட்சசர்களை கொன்னபடியினால அதேந்து தப்பித்து போன ஒரு அகம்பனன் ஸ்ரீவேஷம் போட்டுன்னு போயிட்டான். அவன் சூர்பனகா இவா 2 பேர் வார்த்தையை கேட்டுட்டு அந்த சீதையினுடைய அழக சூர்பனகா வாயினால அவன் சீதையை தூக்கிட்டு போறான். சீதையை அவன் தூக்கிட்டு போறச்ச சீதைக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டம் இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா ராமனை பிரிந்த துக்கம் அப்படின்றது சீதா பிராட்டிக்கு அதிகமா இல்லை பாதுகா பிராட்டிக்கு அதிகமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எது கஷ்டம்னு யோசிக்கிறேன். சீதா பிராட்டி ராமனை பிரிந்ததும் லோக சம்ரக்ஷணார்த்தம் தான். ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதா இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்ணுவதற்காகவே ராமஸ்ய பாதகமலம் ராமனுடைய பாதகமலங்களை சமயே தியஜந்தியோ அவாவால் ஏற்பட்ட சமயத்துல 2 பேரும் விட்டுட்டா.
சீதா ராமனை விட்டுட்டான்றது ராமனுடைய பாதகமலத்தை விட்டுட்டா. ஏன்னா நிச்சயப்படி ராமனுடைய திருவடிகளுக்கு பாதுகாதேவி இல்லாத சமயத்துல இந்த காட்டுல நடந்து போனார்னா இந்த ராமனுடைய திருவடிகளுக்கு நித்தியபடி அர்க்கிய பாத்தியாதிகள் கொடுத்து திருவடிகளை அலம்பி விட்டு ஏகாந்தத்துல அந்த திருவடிகளை நன்னாக ஸ்பரிசித்து அதை நன்னா கால் அமுக்கி கொடுத்து திருவடி அமுக்கி கொடுத்து வலி வேதனை தீரும்படியா வலி தீரும்படியா இந்த மாதிரி உபச்சாரங்கள்லாம் பிராட்டி பண்ணிருப்பாளோ இல்லையோ, அவ அந்த பாதகமலத்தை அவளும் விட்டுட்டான். எதுக்காக? லோகரக்ஷார்த்தம். இல்லைன்னா சீதை நினைச்சிருந்தா சீதையாலேயே ராவணன் அங்கேயே பஸ்மம் ஆக்கியிருக்க முடியாதான்னா சொல்றாளே அவளே. காட்டுல ராவணன்ட்ட ராவணன் பிரார்த்திக்கச்ச சுந்தரகாண்டத்துல இருக்கிறது, உன்னை நானே கொன்னுடுவேன்டா, நான் ராமனுக்கு அது இழுக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு. அதனாலதான் ராமஸ்ய பாதகமலம் சமயே தியஜந்தியோ, ராமனுடைய பதகமலங்களை ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் ரெண்டு சமயத்துல விட்டுட்டீங்கோ. நீ இங்க முன்னாடி ஜனஸ்தானத்திலே விட்டுட்ட, ஜனஸ்தானத்துக்கு முன்னாடி இதுலயே தண்டகாரணத்திலே விட்டாச்சு. அவ பஞ்சவட்டியில் தாண்டி அங்க விட்டுட்டா. இது ரெண்டு பேர்ல எது கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரகோவா, அவனை விட்டுட்டு நீ நாட்டுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் ஏத்துண்டு ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கியே, இது கஷ்டமா? இல்லைன்னா விதேக துகிதுகு, விதேகராஜனுடைய புத்திரி அவருடைய அந்த கிருபணா தசா, இந்த கஷ்டமான தசா, அதுதான் கஷ்டமா? இங்க கூட விதேக துகிதுங்கிறார் ஆச்சாரியர். விதேக துகிதுக்குன்னு சொல்லுவானே அப்படின்னா, ராவணன் மாரீச்சன் ராமனை இழுத்துன்னு போயாச்சு. மாரீச்சன் பின்னாடி ராமன் போயாச்சு. அவன் மாரீச்சனுடைய சப்தம் கேட்டு சீதை லக்ஷ்மணனை அனுப்பிச்சு வச்சாச்சு. அந்த இடத்துல ராவணன் நிக்கிறான், பிக்ஷு வேஷதாரி சன்னியாசியா நிக்கிறான். சீதையை அப்படின்னு பிராட்டி சொல்றான் அந்த இடத்துல. அதுதான் சுவாமியுடைய மனசுல உள்ள இந்த இடத்துல ஓடி இருக்கணுமோ அப்படின்னு தெரியல. கிம்பா விதேக துகிது கிருபணா தசாசா, நான் விதேகராஜனுடைய புத்திரின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தால சீதாதேவி, அவளுடைய அந்த கஷ்டம் காரணமா ராமனை பிரிந்ததுனால பாதுகாதேவியா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்தினா பாதுகாதேவிதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்த்தா இல்லைன்னா ஸ்திரீகள் தங்களுக்காக ஒன்றும் படிக்கவே மாட்டா. ஆத்தெல்லாம் கூட பார்க்கலாம், நான் மாத்திரம் இருக்கேன்னா சும்மா ஒரே ஒரு கொஞ்சோண்டு சாதம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு காய் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுவான். இதே பர்த்தா இருந்தானா அவருக்காக எல்லாம் பண்ணி அவளும் சாப்பிட, பர்த்தாவும் சாப்பிடுவா, தானும் அனுபவிப்பான். அந்த மாதிரி பர்த்தா விட்டு பிரிஞ்ச சீதாதேவி அதே துக்கத்துல அப்படியே இருந்தா. நான் பாதுகாதேவிக்கு அப்படி இருக்க முடியாது. பர்த்தா விட்டுட்டு பிரிஞ்சு இதை எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றணும், இந்த ராஜ்யத்தையே கட்டி காப்பாற்ற வேண்டிய பெரிய காரியம். அதனால உள்ளுக்குள்ள துக்கத்தையும் வெளியில சந்தோஷத்தையும் காண்பிக்கணும், ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கணும். தான் கஷ்டப்பட்டு பசங்கள் எல்லாம் ரட்சணம் பண்ணணும். அது மாதிரி எத்தனை தாயார்கள் நம்ம பார்த்தோம், எத்தனை அம்மாக்கள் இது ஊர்ல இருந்துட்டு இருக்கா பர்த்தா இல்லாம. அவளுடைய கஷ்டம் எவ்வளவு கஷ்டம். பர்த்தா எங்கேயோ விதேசத்துல இருக்கா, இவ தனியா இருந்துட்டு இவ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும், குழந்தைகளுக்கு வேண்டி எல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்து குழந்தைகளை வளர்த்தி எடுத்து. அதனால சீதா பிராட்டி தனியா இருந்த துக்கத்தை காட்டிலும் நீ திரும்பி இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் சுவீகரித்துண்டு பாதுகா ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கிறதுன்னு இருக்க, அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது இந்த இடத்துல துவனிக்கிறது.
ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதः மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதகமலம் சமயேத்யஜந்த்யோः கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரஹோ வா கிம் வா விதேக துஹிதுஹு கிருபணாதசாசா. ஏன்னா சீதையுடைய சீதப்பட்ட கஷ்டன்றது இருக்க அது யாருக்கு தெரியும்? அங்க இருந்த ராட்சசிகளுக்கு தெரியும். ஆனா ராட்சசிகளுக்கு அவ கஷ்டப்படுறது தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தவா. ராவணன் தெரியும், ஆனா நீ ஏன் கஷ்டப்படுறன்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த சீதையுடைய துக்கத்தை கண்ணால பார்த்த ஒரே வியக்தி சிறிய திருவடிதான். ஆனா பாதுக துக்கத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இந்த லோகத்தை பூரா இது பண்ணி காப்பாத்துறதுன்னு இந்த பாதுகையுடைய லோகத்துக்கே சாட்சி, லோகமே சாட்சி. அதனால அதுவே கஷ்டம் அப்படின்னு துணிக்கிறதுன்னு வியாக்கியானக்காரெல்லாம் பண்றான். சீதா சகஸ்ய சகசா சரணாரவிந்த பக்தியானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருஹ்ய நாகமபிதோ பவதி விதேனே மாயூரசாமரபரம் மணிபஸ்மிஜாலை. அந்த விபூதியை அனுபவிக்கிறா. எப்படிப்பட்ட விபூதியெல்லாம் அனுபவிச்சா அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற. ராமனை விட்டு புறப்பட்டாச்சு. அந்த பாதுகையை தலையில ஏற்றி வச்சுட்டா. தலையில ஏற்றி வச்சுட்டு அதுக்கு மேல யானை மேல ஏறி உட்காண்டான். பட்டத்து யானை மேல பரதன். யானை திரும்பி வருது. அந்த யானையினுடைய மதத்தினால இந்த யானை மேல அப்படி வரைச்ச அந்த பாதுகையுடைய ரத்னங்கள், அந்த ரத்ன கிரணங்கள்லாம் இருக்க யானை இப்படி ஆடி ஆடி வரதா. அதன் தலையில் இருக்கிற ராமனுடைய இந்த யானைக்கு முதுகுல மேல தலை மேல உட்கார்ந்து இருக்கிற பரதனும் ஆடுவானா, அதுக்கு மேல இருக்கிற இந்த பாதுகையும் ஆடுமா. அந்த கிரணங்கள்லாம், அந்த சூரிய கிரணங்கள் பட்டு அந்த பாதுகையில ரத்தத்துல இருக்கிற கிரணங்கள்லாம் அசைஞ்சு அசைஞ்சு ஆடுறது. அதை பார்த்தா இந்த பாதுகாதேவிக்கு இந்த கிரணங்கள்லாம் சாமரம் வீசுற மாதிரி இருக்கான். அதை அனுபவிக்கிறார் சுவாமி. சீதா சகஸ்ய, சீதாயாக சகா, சீதா சகா, அதாவது சீதையருடைய உற்ற தோழன் ராமன் தான் சொல்றது. சீதாசகனான ராமன் அவனுடைய சரணாரவிந்தத்திலேருந்து நீ திடீர்னு பரதனுடைய தலைமையில ஏறி உட்காந்துட்ட. அப்போ பரதனுடைய தலைமையில ஏறி உட்கார்ந்தபடினால இப்ப பாதுகாசகன் அல்லவன் சீதாசகனாக போயிட்டான். அது வரைக்கும் பாதுகா கூடயே இருந்தது. அதனாலதான் சீதாசகசேன்னு. நீ பெருமாளை விட்டுட்ட, சீதை உடல. அதனால சீதா சகசிய சகசா சரணாரவிந்த பக்தியானதே, அந்த சரணாரவிந்தத்துல பக்தியானதே, சரணாரவிந்த பக்தியானதேன்னு ஒரே பதமா இருக்கு. அதனால ராமன் பரதன் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். எப்படிப்பட்ட பெருமாள்? சீதாசகனா இருக்கிற பெருமாள், பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். அவன் சரணாகதி பண்றான். அந்த சரணாகதிக்கு உள்ள பலன்தான் அந்த பாதுகை தலையில உட்காந்துதான். சீதா சகசிய சகசா, அதனால்தான் சீதா சகன்னு சேர்ந்தது. பிராட்டியோட இருக்கிறச்ச நிச்சயமா அனுகிரகம் தானே கிடைச்சாகணும். அதனால அவனுக்கு ஒரு அனுகிரகம். பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள்கிட்ட இவன் சரணாகதி பண்ண போது, அந்த சரணாகதி பண்ற ரீதியில, பண்ண வேண்டிய ரீதியில சரணாகதி பண்ண போது அந்த சரணாரவிந்தத்துல பக்தியானதே, பக்தியினோட இவன் சேவித்தானே பரதன். அவனுடைய உத்தமாங்கே, பரதோத்தமாங்கே, அந்த பரதனுடைய உத்தமான அங்கம், அதாவது உத்தமாங்கன்னா சிரசு.
சர்வசிய காத்திரஸ்ய சிரப் பிரதானம்னு சொல்லுவா இல்லையா? இந்த உத்தமமான அந்த சிரஸ்ல கிருத்தபதா, நீ தலையை உன்னுடைய பாதத்தை வச்ச. யாரு? பாதுகாதேவி. பரதனுடைய சிரஸ்ல நீ ஏறி உட்கார்ந்துட்ட. பரதனுடைய சிரஸ்ல ஏறி உட்கார்ந்த அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, ஆருஹ்ய நாகமபிதா, அவன் அந்த நாகத்து மேல பட்டத்து யானை மேல ஏறி உட்கார்ந்தா. அபிதா, பக்கத்துல ரெண்டு பக்கமும் மணிரஷ்மிஜாலைஹி, அந்த ரெண்டு பக்கத்தையும் ராமனுடைய பரதனுடைய தலைமையில இந்த பாதுகைகள் ஏறி உட்கார்ந்து இருக்கச்ச யானை அசைஞ்சு அசைஞ்சு போறச்ச, அதனால பரதன் தலைமையில இருக்கிற பாதுகையும் அசையறச்ச அந்த கிரணங்கள் எல்லாமும் அசையிறது. அந்த பாதுகையில் ரத்ன பாதுகையில் இருக்கிற ரத்ன கிரணங்கள் எல்லாமும் அசையிறது. அந்த அசையிற கிரணங்கள் எல்லாம் பார்த்தா மாயூர சாமரபரம் விதேனே மணிரஸ்மஜாலைகி, அந்த மணிரஸ்மி ஜாலத்தினால அந்த கிரணங்கள் மயூரனா கிரணம் அர்த்தம். மாயூர சாமரபரம், அந்த கிரணங்கள்னாலே உண்டானதான ஒரு சாமரம், அந்த சாமரத்தினுடைய அலங்காரத்தை நீ ஏற்றுக்கொண்டாய், அந்த சாமரபரத்தை நீ அணிந்து கொண்டாய் அப்படின்னு. சீதாசகஸ்ய சகசா சரணாரவிந்த பக்தியானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருஹ்ய நாகமபிதோ பவதீஹி விதேனே மாயூரசாமரபரம் மணிரஷ்மிஜாலைஹி. நாகம்னா சொர்க்கம்னு கூட அர்த்தம். நாகம் ஆருஹ்யன்னா சொர்க்கத்துல வந்த மாதிரி. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கல்லுலையும் முள்ளிலையும் போக வேண்டிய பாதுகை சிம்மாசனத்துல வர போறது இப்போ. அதனால ஆருஹ்ய நாகமபிதா, கஷ்டப்பட்டு காத்துல போக வேண்டிய பாதுகை சொர்க்கத்துக்கு, நாட்டுக்கே மறுபடியும் நாட்டுக்கு திரும்பி வர்றது கூட நாட்டுக்கு வந்தா மாத்திரம் இல்ல, சிம்மாசனத்துல ஏறி உட்கார போறது. அதனால சொர்க்கத்துக்கு வந்த பாதுகை அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் வரும். ஆருஹ்ய நாகமபிதோ பவதி விதேனே, அந்த உனக்கு மணிரஷ்மிஜாலைஹி மாயூரசாமரபரம் மணிரஷ்மிஜாலைஹி மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி விப்ரதஸ்த்வாம் ஆவிர்பதஸ்ய ரகுவீர மதாவலஸ்ய ஆமோதிபிஸ் சபதி தான ஜல பிரவாஹைஹி லேபே சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம். இந்த யானை வர்றது அசைஞ்சு மறுபடியும் மதத்திலே கண்ணிலேருந்து இந்த கன்னங்கள்லேருந்து இந்த மத பிரவாகம், இந்த மத ஜலம் பெறுகிறது. நல்ல வாசனையான மத ஜலம், வாசனை இருக்குன்னு சொல்லுவா. அந்த மத ஜலம் பெருகி பூமியில விழறதா. அதனால பூமிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அந்த பூமிக்கு ஒரு பூச்சு, ஒரு அலங்காரம் கிடைச்சது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவிக்கிறார். மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி, முகுந்தனுடைய பதரக்ஷிணி, முகுந்தனுடைய பாதுகைகளே, அவன் மோட்சத்தையும் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். மூர்த்னா பிப்ரதஸ்துவாம் துவாம் பிப்ரதா, உன்னை தலையில ஏந்தின்னு இருக்கா. அதனாலேயே ஆவிர்பதஸ்ய, அதனாலேயே உண்டானதான ரகுவீர மதாவலஸ்ய, ரகுவீரனுடைய இந்த ராகவனுடைய மதாவலம், மதத்தை உடையவனான யானைக்கு பேரு. அந்த யானையினுடைய ஆமோதிபிகி, அந்த கந்தத்தினால இந்த ரகுவீரனுடைய யானைக்கு
இந்த பிராட்டி பாதுகா பிராட்டியை நாம சுமந்துட்டு வரோம் அப்படின்ற சந்தோஷத்தினாலேயே அந்த மதஜலம் பெருகிறதா. அதனால அந்த மதஜலம் பெருகுவதனால உண்டான அந்த கந்தம், அந்த ஆமோதத்தினால, ஆமோதிபிகி, ஆமோதம்னா கந்தத்துக்கும் பேரு, ஆமோதம்னா சந்தோஷத்துக்கும் பேரு. அதனால ரகுவீர மதாவலசிய ஆமோதிபிகி, அந்த ரகுவீர மதாவனுடைய அந்த யானையினுடைய சந்தோஷத்தினாலன்னு சொல்லலாம். அந்த யானையுடைய கந்தத்தினால உண்டான தான ஜல பிரவாகை, அந்த அதனால உண்டான தான ஜலம், அதாவது மதஜலம். அந்த மதஜலம் எப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப அழகமா பெருகிறது, பிரவாகம் போல இருக்கு. அந்த யானைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நாம ராமனை கொண்டு வருவோம் போனோம், கடைசியில பாதுகைனா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷத்தினால உண்டான மத பிரவாகம். அந்த மத பிரவாகத்தினால ருச்சிரம் விலேபம் வசுமதி லேபே, மிகவும் அழகானதான சுந்தரமானதான ஒரு பூச்சி விலேபனம், ஆலேபனத்தை வசுமதி, இந்த பூமியானவள் சிராத் லேபே, வெகு காலத்துக்கு அப்புறம் அடைந்தாள். அது வரைக்கும் தசரதன் போய் அதுக்கப்புறம் இப்ப எத்தனை நாள் ஆயிப்போச்சு, கிட்டத்தட்ட 2 மாசம், 1 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ஒரு வாரம் போய் ஒரு வாரம் வந்து ராமன் கூட்டுன்னு வரத்துக்கு, தசரதன் பரதனை போறதுக்கு, அயோத்திக்கு போறதுக்கு 1 வாரம், திரும்பி வரத்துக்கு 1 வாரம், அதுக்கப்புறமா அவருத்துதை கர்மாக்கள் நடத்திருந்த 5 நாள், 16 நாள், அதுக்கப்புறம் இவாள்லாம் பேசி புறப்பட்டு வரா. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இந்த பூமிக்கு கஷ்டப்பட்டு இருந்தாளாம், நமக்கு யாரு ராஜான்னு தெரியாம. அப்படி கஷ்டப்படுற பூமிக்கு இப்பதான் சிரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் கிடைச்சது இந்த பூமி இந்த மத ஜலத்தினால அப்படின்னு. அதனால ராமனை காட்டிலும் ராமன்கிட்ட இருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இந்த யானைக்கும் இந்த பூமிக்கும் ராமனுடைய பாதைகள்ல இருந்து கிடைச்ச சந்தோஷம் அதிகம் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல உண்டான மத ஜலத்துல, அந்த மத ஜலத்துல இருந்து உண்டான பூச்சு, மத ஜலம் பூமியில பெருகி பூமியில பூசுற மாதிரியே இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா யானைக்கும். அந்த மத ஜலம் கீழே பெருகி பூமியில பெருகின அப்படின்னால பூமிக்கு சந்தோஷம். மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி விப்ரதஸ்துவாம் ஆவிர்மதஸ்ய ரகுவீர மதாவலஸ்ய ஆமோதிபிஹி சபதி ஜானவஜல பிரவாகைஹி லேபே சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம் ஆஷாஃப் பிரசாதயிதுமம்ப ததா பவத்யாம் தைவாதகாண்ட சரதீவ சமுத்திதாயா ஸ்தோகாவசேஷ சலிலாஹ சகசா பபூவுஹு சாகேத யௌவத விலோச்சன வாரிவாஹ. அப்படி அந்த பாதுகா தேவியை தரிச்சுண்டு பூமியானவள் இதுக்குள்ள வரா, பட்டணத்துக்குள்ள அயோத்தியா நகரத்துக்குள்ள வரா. பாதுகா தேவியை தரிச்சுட்டு அந்த யானை அயோத்தியா நகரத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு வரா பாதுகா தேவி. அது வரைக்கும் அந்த அயோத்தியா பட்டணத்துல இருந்த ஸ்திரீகள்லாம் இருக்கோ, யுவதிகள், நான் புருஷார் எல்லாரும் பரதனோட ராமனை கூட்டின்னு வரோம், நாங்கெல்லாம் போய் ராமனை கூட்டின்னு வரோம் அப்படின்னு அவள்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. புருஷாள்லாம், அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் அவா புருஷால் போயிட்டான்னு ஒரு கஷ்டம், ராமன் திரும்பி வரப்போறான்னு காத்துட்டு இருக்கா. கண்ணுல ஜலமா இருக்கு. அப்படி கண்ணுல இருக்கிற ஜலங்கள் அந்த இருக்க, கண்ணுல ஜலம் நிறைஞ்சு அந்த அந்த ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு மேகம் போல இருக்கா. நான் கண்ணுல கரைவிழி இருக்குமோ இல்லையோ, இந்த கரைவிழியோட சேர்ந்து அவ கண்ணெல்லாம் மேகம் போல, அதாவது மேகம் போல இருக்குன்னா அவ்வளவு பெரிய கண்ணுகள், அந்த கண்ணீர் நிறைந்த கண்கள். அத கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா மேகம் போல இருக்கிற கண்ணீர் நிறைந்த கண்கள் இருக்கச்ச பாதுகாதேவி உள்ள வரத பார்த்தான்னா உடனே அந்த கண்ணீர்கள்ல இருந்து எல்லாம் ஆனந்த கண்ணீர்லாம் வழிந்து
அப்படியே கண்ணீர்ல ஜலம்லாம் ஆனந்த கண்ணீரா வழிஞ்சிருத்து. அந்த கண்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சரத்காலத்துல கொஞ்சூடு ஜலம் ஆனந்த கண்ணீர் வந்துதானா அழுதுட்டு கொஞ்சூடு ஜலம் தேங்கி இருக்கும் கண்ணுல. அந்த மாதிரி சரத்காலத்துல இருக்கிற மேகங்கள் போல ஆயிடுத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவிக்கிறார். ஆஷாஹா பிரசாதயித்தும் அம்ப, அழகான இந்த இடத்துல அம்பன்னு சுவாமி சம்போதனம் பண்ற. இந்த ஸ்திரீகளுடைய துக்கத்தெல்லாம் போக்கடிக்கிறபடியினால அம்ப. ததா பவத்யாம் தெய்வாத் அகாண்ட சரதீவ சமுச்சிதாயாம். நீ உன்னுடைய பிரயாண காலத்துல தானா உன்னுடைய அந்த காலத்துல உன்னுடைய பிரயாண காலத்துல ஆஷா பிரசாதயித்தும், ஆஷா அப்படின்னா திக்கு, ஆஷா அப்படின்னா ஜனங்களுடைய ஆசைகள், ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். இந்த எல்லா திக்குகளையும் சந்தோஷப்படுத்துறா, எல்லா ஜனங்களுடைய ஆசையையும் சமணம் படுத்துறா. அப்படி எல்லா விதமான ஆசைகளையும் பிரசாதயந்தியா பிரசாதயித்தும், அதுக்கு அந்த ஆசைகளுக்கு ஒரு பலனை கொடுப்பதற்காக நீ திரும்பி வந்திருக்க. அந்த ஆசையெல்லாம் தீர்த்து வைப்பதற்காக திரும்பி வந்துட்டு இருக்க. எப்படி வந்துட்டு இருக்க? தெய்வாத் அகாண்ட சரதீவ, சரத்காலம் போல. சரத்காலம்னா எந்த? அகாண்ட சரதீவ, அகாலத்துல வந்த ஒரு சரத்காலம் போல. ஏன்னா இதெல்லாம் நடந்தது எப்பன்னா வசந்த ருத்துவில் நடந்துட்டு இருக்கு. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகான்னு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றச்ச, இது சைத்திர மாசம், நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், இதுல பட்டாபிஷேகம் பண்ணிடலான்னு தானே ஆரம்பிச்சா. அதுலேருந்து இப்போ ஒரு மாசம் அது கூட தான் ஆயிருக்கு. வசந்த ருத்துவில திடீர்னு ஒரு சரத்காலம் வந்தது போல அகாண்ட சரதீவ தொயி சமுச்சிதாயாம். நீ திடீர்னு ஒரு சரத்காலம் வந்தா எப்படி இருக்கும்? மழை பெஞ்சு திடீர்னு இந்த வசந்த ருத்துவிலேயே மழை பெஞ்சு கொஞ்சு ஒரு சரத்காலம் போல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வெயில் காலத்துல அப்படி அகாண்ட சரதீவ தொயி சமுச்சிதாயா நீ வந்திருக்கிற சமயத்துல உடனே சாகேத யௌவத விலோச்சன வாரிவாஹா. சாகேதம் அயோத்தியா, அங்க அயோத்தியில இருக்கிற யௌவதம், யௌவதனா யுவதீனாம் சமூகா, அயோத்தியில காத்துட்டு இருக்கிற யுவதிகளுடைய சமூகம் இருக்க, அவர்களுடைய விலோச்சனம், அவர்களுடைய கண்ணு, அந்த கண்ணு என்ற வாரிவாகங்கள், வாரிவாகன்ற பதத்துக்கு மேகன்னு அர்த்தம். அந்த கண்ணெல்லாம் கண்ணீர் நிறைஞ்சி இருக்கு. இப்ப கண்ணீர் நிறைந்ததான அந்த கண்களாகிற மேகங்கள், அந்த மேகங்கள் எல்லாம் சகசா உடனேயே இந்த பாதுகாப்பிராட்டி திரும்பி வரா அப்படின்ற அதனாலேயே ஸ்தோகாவசேஷ சலிலாக பபூவு, ஸ்தோகம் அவசேஷம் கொஞ்சூண்டு பாக்கி இருக்கக்கூடியதான சலிலங்களாக, அதாவது இந்த கண்ணுகள்லாம் சரீரம் கண்ணீர் உடனே பெருகி எல்லாம் கீழே விழுந்து கொஞ்சூண்டு தான் ஜலம் இருக்கா. ஆனந்த கண்ணீர் பெருகித்தானா அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு ஜலம் கண்ணுல நிற்கும். அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் பெருகித்தான் இவாளுக்கெல்லாம். ஏன்னா பாதுகாதேவி திரும்பி வரதை பார்த்துட்டோம். அப்படிப்பட்டதாக நல்ல ஒரு உபமானம். அந்த பாதுகை அயோத்தியில இருக்கிற யுவதிகளுடைய கண்களாகிற கருமேகங்கள், அந்த கருமேகங்கள்ல கண்ணீர் எப்பவும் நிறைஞ்சே இருக்கு. ராமனும் கிளம்பி போயிட்டா, பரதன் வருவான்னா பரதனும் கிளம்பி போயிட்டா, அவன் கூட அவ ஆத்து பர்த்தாக்கள் எல்லாரும் கிளம்பி போயிருக்கா. அவ என்ன கொண்டு வருவா, எப்படி விஷயம் கொண்டு வருவான்னு தெரியல. ராமன் வருவானா பரதன் வருவானா, எப்படி என்ன ஆச்சுன்னு காத்துட்டு இருக்கா கண்ணில் கண்ணீரோட. பாதுகாதேவி வரதை பார்த்த உடனே திடீர்னு அவளுக்கு சரத்காலம் வந்த மாதிரி ஆயிடுத்தான். ஏன்னா சரத்காலம் என்னைக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம். மழைக்காலம் இருக்க, மழைக்காலத்துல அந்த காலத்துல எங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போக முடியாது. அவ இருக்கிற ஊர்லயே இருந்துட்டு இருக்கணும்.
சரத்காலம் வந்துருச்சுன்னா அந்த சந்திரனும் சரத்கால சந்திரனும் ரொம்ப நன்னா இருக்கும். அந்த சரத்காலத்துல அந்தரிக்ஷத்துல இருக்கிற எல்லா விதமான மாலின்யங்களும் எல்லாம் கீழே விழுந்துரும், அழுக்கெல்லாம். அந்த சந்திரனும் பிரகாசிக்கும். அந்த காலமே ரொம்ப நல்ல காலம். அந்த காலத்துல மழை பெஞ்சா கூட ஏதோ கொஞ்சம் மெட்டா 1-2 மழை பெய்யும். அப்ப அங்க இருக்கிற மேகங்களுக்கெல்லாம் கருமேகமா இருக்காது, கொஞ்சோண்டு கருப்பு தான் இருக்கும், கொஞ்சோண்டு ஜலம்தான் வச்சுட்டு இருக்கும். அந்த சரத்காலம் போல சரத்காலம் வந்துதானா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். மழைக்காலம் போயிடுத்த அப்புறம் இன்னைக்கு அப்புறம் வெள்ளம்லாம் வராதுன்னு. அப்படி இந்த திக்குகள் எல்லாத்திலும் இருக்கிற ஸ்திரீகளுக்கு, யுவதிகளுக்கு எல்லாருடைய கண்ணிலேருந்தும் ஆனந்த கண்ணீர் பெருகி வரும்படி நீ செய்தாய். ஆஷா பிரசாதயிதும் அம்ப ததா பவத்யாம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாயாம் ஸ்தோகாவசேஷ சலிலாஹ சஹசா பபூவுஹு சாகேதயௌவத விலோச்சன வாரிவாஹா. பிராட்டி பாதுகாதேவி புறப்பட்டு வந்துட்டு இருக்கா, அயோத்திக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. இதுவரை 10 ஸ்லோகம் ஆயிருக்கு, இனியும் 10 ஸ்லோகம் இருக்கு. அதை அடுத்த வாரத்துல அனுபவிக்கலாம். இந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம தனியா சேவிச்சு அனுபவிக்கிறத காட்டிலும் அடியார் குழாங்களோட சேர்ந்து ஒரு அனுபவிக்கிறதுக்கு அடியனுக்கு ஒரு இன்னைக்கு பாக்கியத்தை கொடுத்த இந்த கலாலயத்தினுடைய இதனுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு, முக்கியமா என்னோட பேசி இதை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீகாந்த் சுவாமிக்கு என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யவாதங்கள் அடியன். இதோட இந்த வாரத்துக்கான உபன்யாசம் பூர்த்தியாகுது. இந்த அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி அடுத்தது ஒரு உபன்யாசத்துல நம்ம சந்திக்கலாம். இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை நன்றாக அருளி செய்த நம்முடைய ஆச்சாரியர் நம்ம வழப்பாக்கம் சுவாமிக்கு கலாசாலா பட்சத்தா அடியவங்களுடைய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உபன்யாசத்தை கேட்டு இன்புற்ற எல்லோருடைய திருவடிகள்லையும் நாங்கள் எங்களுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அஸ்மாக்கம் கலாசாலாயாः प्रबन्धाध्यक्ष प्रबन्धसमितेः अध्यक्षः अत्र समागताः, तेभ्यः अपि धन्यवादः वितीर्यते. प्रोफेसर् सत्यनारायण आचार्य महोदयेभ्यः तेभ्यः अपि धन्यवादाः वितीर्यन्ते. அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. धन्यवाद. धन्यवाद.